டெக்னிக்கலி நல்லா வளர்ந்துட்டோம் நாங்கள். டெக்னிக்கலி எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து ஓகே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இது வந்து தமிழ் சினிமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அதுக்காக நாங்கள் அதை செய்யணும்லாம் இல்லை. வியக்க வைக்கும் நன்மைகளுடன் எல்பி பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புத வேலை. சரியா, நம்ம இப்போ நீங்கள் சிங்கள இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஹாலிவுட் எடுத்துக்கோங்க, கதைகளை எடப்ட் பண்ணுவாங்க, நாவல்ஸ்லேருந்து எடப்ட் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட இந்த இப்போ செங்கையாலியான் அது வந்து என்னென்னா, இந்த நிறைய எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகளோட நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய இயக்குனர்கள் வந்து பின்னியணும். அது மட்டும் தான் எனக்கு இருக்கிற லக்கிங். அதே நேரத்தில் இப்போ இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்படி நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம போய் இப்போ நம்ம ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறோம், அது ஒரு லேர்னிங் கர்வ். அதை ஸ்க்ரீன் பண்ணுறோம். அது மேலுமே அந்த ஸ்க்ரீனிங் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த இந்தியாவில் கூட இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 பேர் பேனலில் இருந்து இதை பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்க்ரீனிங். சரி, நீங்கள் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல. ஆனால் இதை நம்ம கமர்ஷியலாக செய்யவும் ட்ரை பண்ணோம், விச் இஸ் நாட் ராங், தப்பு இல்லை. இந்த திரும்ப ஷார்ட் ஃபில்மை எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்ன அர்த்தம்னா, இது கிட்டத்தட்ட ஒரு சும்மா கொசு கடிச்சா சொரிகிற மாதிரி, அப்பா சொரிய சுகமாக இருக்குடா, சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. ஆனால் கடைசியில் அது புண்ணா தான் ஆகும். அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம் எப்படி போகும்? நீங்கள் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுருக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், சினிமா பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை இப்போ எனக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் முக்கியமான 2 பேர் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அந்த சினிமாவை பிஸ்னஸாக மாற்றக்கூடிய அந்த ஒரு இதில் இருக்காங்க. ஆமாம். அதாவது ஒரு ப்ரொடியூசராக உள்ளுக்கு வரவர் வந்து ஃபுல்லாக மார்க்கெட் அசஸ் பண்ணி எத்தனை தியேட்டர் இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ணலாம், சர்க்கிட்டில் ரிலீஸ் பண்ண எவ்வளோ ஆகும், ஸோ எந்த கண்டென்ட்டுக்கு இங்கே ரிச் இருக்குது, இலங்கையில் தமிழ் சினிமா பண்ணோம்னா எத்தனை பேர் பார்க்க வருவோம், எத்தனை பேர் பார்க்க வர மாட்டான், சரி அதை தாண்டி ஓடிடிக்கு போகிறோன்னா என்ன, இப்படி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட டேட்டாவோட கம்ப்ளீட் பிஸ்னஸ் பிளானோட வாரது என்னையை பொறுத்தவரைக்கும் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பிளான் கட்டாயம் முக்கியம். இந்த பிஸ்னஸ் பிளானுக்கு இது இல்லை இங்கே, அதான் லேக்கிங். ஸோ அதுதான் நான் என்னோட அடுத்த எய்மே வந்து இந்த மூவி மேக்கர்ஸுக்கு வந்து உண்மையாலுமே இந்த மூவி பிஸ்னஸை பற்றின ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா எல்லோரும் சொல்கிறாங்க அமேசானுக்கு போயிடலாம், நெட்ஃப்ளிக்ஸுக்கு போயிடலாம், ஆஹாக்கு போயிடலாம், சிம்பிளிசம் எதுக்குமே போக முடியாது. அதுக்கெல்லாம் இப்போ அக்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது, அதுக்கான ப்ராசஸ், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, புரியுதா? அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்ட் திங், அப்படியே நீங்கள் ப்ராசஸில் போனால் சினிமாவை பொறுத்தவரைக்கும், இந்த சினிமா பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும், இப்போ நீங்கள் டிஷர்ட் வைக்கிறீங்கன்னு நீங்கள் அந்த கஸ்டமருக்கு டிஷர்ட்டை காட்டுவீங்க, அவர் பிடிக்கலை, அது ஸ்டாக்கில் இருக்கும். இது அப்படி இல்லை, நீங்கள் காட்டுறீங்க, அவனுக்கு பிடிக்கல தான், திரும்ப அது ஸ்டாக்குக்கு போகாது, அதோட எக்ஸ்பயர் ஆயிடும். பெரிய பெரிய படங்களுக்கு 3 நாள் தான் ஷெல்ஃப் லைஃப், சரியா? 3 நாளுக்குள்ளே அந்த இதை வித்தாகணும். ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். அப்போ ஒரு தடவை அந்த சினிமாவை காட்டிட்டோம்னா காட்டினது தான். அப்போ என்னன்னா, இதுக்கு தான் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டெப் வருது. அதில் தான் வந்து இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த கண்டென்ட் இங்கே தான் நம்ம இன்னொரு பேலை விடுறோம். நீங்கள் வந்து இந்தியாவில் தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் இருந்ததை இங்கே அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா வில் நாட் கோயிங் டு ஒர்க், அது ஒர்க் ஆகும். சரி, இங்கே இருக்கிற ஒரிஜினாலிட்டியை அப்படியே காட்ட போகிறீங்கன்னா அது ஆர்ட் ஃபில்ம் கேட்டகரிக்குள்ளே வரணும். அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு பேலன்ஸோடு வரணும், புரியுதா? ஈக்குவலாக பேலன்ஸாக வர மாதிரி இருக்கு. நம்ம யார்கிட்ட எந்த இண்டஸ்ட்ரி நமக்கு பார்த்து பழகக்கூடிய இண்டஸ்ட்ரினா மலையாளம் இண்டஸ்ட்ரி, ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மட்டக்களப்புலையோ, யாழ்ப்பாணத்துலேயோ, மலையகத்துலேயோ, கொழும்புலையோ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா, அப்படி ஒரு படம் அவர் தவாஞ்சின்னு நான் சொன்னேன்ல, அவர்கிட்ட அந்த அகிலன் வந்து ஆட்டம் ஆரம்பம்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கான்செப்ட் தான். கொழும்புக்குள்ளே ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச், அதுக்குள்ளே நடக்கிற லவ், அது இதுன்னு ரொம்ப ஆர்ஜினேட்டடாக இருக்கும். ஸோ கோமாளி கிங்ஸ் அந்த மாதிரி தான்.